மணிகண்டன் கேட்டுறோம். மணிகண்டன் இங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தேர்தல் முடிந்தது, தோல்விகள் 2 திராவிட கட்சிகளும் சந்திச்சது. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் நான் பொறுப்பேற்கிறேன், ரைட், த பக் ஸ்டாப்ஸ் வித் மீ, என்னிடம் தொடங்குகிறது, மிச்சதெல்லாம் என்கிட்ட நேரடியாக சொல்லுங்க, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியாச்சு, களத்தில் இறங்குங்க, யார் என்ன சொன்னாலும் வந்து அப்படியே சொல்லுங்கன்ற அளவுக்கு போயாச்சு. இந்த பக்கம் ஐயா பொதுக்குழு கூட்டுங்க, நம்ம தோல்வியை பற்றி விவாதிப்போம் அப்படின்னு சொல்கிற இடத்துல சட்ட போராட்டம் நடக்குது, யாரு கட்சி இல்லைன்னு சொல்லுது, பதவி நீக்கங்கள் நடக்குது. இங்க அந்த ரேஸ்ல ரொம்பவும் நம்ம அந்த கோர்ஸ் கரெக்ஷன் அப்படின்ற அந்த பக்கத்தையே திறக்காம இருக்கோ அதிமுக. மாலை முரசு செய்திகள் நேயர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம் சார். என்னோட ஆடியோ சரியா இருக்கா சார்? நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. ரைட்டுங்க. விஜய் சோசியல் மீடியாவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார், வெற்றி பெற்றார் அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து இருக்கிறப்ப, ஆண் நிறுவனம் பெண் நிறுவனம் ஆட்சியில இருந்ததுனால உளவுத்துறை அதுக்கு மேல 2 டீம் 5 டீம் வச்சு பல கோடிய திமுக செலவு பண்ணாங்க. சொந்த தொகுதியிலேயே முதலமைச்சரை காப்பாற்ற முடியல இவங்களோட ஐடி ஒர்க்கு. ஐடி விங்ல பாத்தீங்கன்னா இந்தியாவில கில்லி அடிக்கிறது பாஜக, தமிழ்நாட்டுல கில்லி அடிக்கிறது திமுக. அப்போ உங்க கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டி இருக்கிறாரு விஜய் அப்படிங்கிற நிதர்சனத்தை முதல்ல புரிஞ்சுக்க சொல்லுங்க. கன்னியாகுமரியோட பாலிடிக்ஸ் எப்ப பாத்தீங்கன்னாலும் வேற மாதிரி இருக்கும். கன்னியாகுமரியில இந்த சினிமா கவர்ச்சி எடுபடாது, அங்க இன்னமும் தேசிய கட்சிகளுடைய ஆதிக்கம் தான் இருக்கும். அதே மாதிரிதான் பாண்டிச்சேரி எப்பயுமே தேசியத்தின் பக்கம் இருக்கும். அதனால பாண்டிச்சேரியிலேயே ஓட்டு போடல அப்படின்னு கேட்கறது நீங்களே உங்களை வந்து உள்ள இதை நீங்க புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது ஒண்ணு சார். அதே மாதிரி இவரு திமுக ஆட்சிக்கு எதிரான அடிச்ச சுனாமி அலை அப்படிங்கறத முதல்ல சம்பந்தப்பட்டவங்களை ஏத்துக்க சொல்லுங்க. நான் ஒரு கருத்து கணிப்பு சொன்னேன். நான் இவர்கிட்ட நம்ம எனக்கு முன்னாடி பேசினார் நண்பர், நான் அவர்கிட்ட கூட நேரடியா அந்த கேள்வி கேட்கல, உங்ககிட்ட சொல்றேன். உறுதியா சுனாமி எதிர்ப்பலை அடிக்குது, திமுக தூக்கி வீசப்படும்னு சொன்னேன். அண்ணா திமுக ஆட்சி பிடிக்குன்னு சொன்னேன். நான் சொன்னதுல 50% நடந்திருக்குது. சுனாமி அலைன்னு சொன்னேன். திமுக 130 இடத்துல ஜெயிச்ச கட்சி இன்னைக்கு இப்ப 58 இடத்துல ஜெயிச்சு கிட்டத்தட்ட எப்படி இருக்குது 60-70 இடங்களை பிடிச்ச அதிமுக இன்னைக்கு 47. அந்த 47 யாரு அதிமுக அளவுல பிரச்சனை போயிருக்கு சார். நான் வரேன் சார். சார் அண்ணா திமுக கடந்த முறை 66 இடம் பிடிச்சது, இன்னைக்கு 48 இடமா அது சுருங்கி இருக்குது. நான் அதை மறுக்கல. அண்ணா திமுக தோல்வி, மக்கள் அதை நிராகரித்து இருக்கிறார்கள். அதை நான் வந்து பூசி மெழுகி கம்பி கட்டி அதுக்கு மேல பெயிண்ட் அடிச்சு அலங்காரம் பண்ணிலாம் பேசல. அண்ணா திமுக நிராகரிச்சிருக்கிறாங்க. ஆப்பிரிக்க மாடல், ஐரோப்பா மாடல், எங்களுடைய காலை உணவு திட்டத்தை பார்த்துட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து ட்ரம்ப்பே வந்து அங்க அமெரிக்காவில் இந்த திட்டத்தை என்னன்னா சுத்தினாங்க இந்த 5 வருஷமா. இவ்வளோ சுத்துறீங்களா நீங்க ஏன் சார் தோத்து போனீங்க? உங்க முதலமைச்சர் என்னது தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன், என்ன ஒன்று சேர்வோம் என்று காட்டுவோம், என்னென்னமோ விளம்பரம் செலவு கோடி கோடியா செலவு பண்ணீங்களா? இது நான் என்ன இது எப்படி இருக்குன்னா வரலாறுக்குள்ள போல இப்ப இந்த தேர்தலே ஒட்டி பேசும். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. ஒரு பொதுஜனம் இந்த மாதிரியான வார்த்தைகள் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அண்ணே 8ஆம் கிளாஸ் பாஸ் SSLC ஃபெயில் எதுனே பெருசுன்ற கேள்விக்குள்ள நம்ம போயிடுறோமோ. நாங்க 47 தான், ஆனா நீங்க 74 அப்படின்னு அதிமுக காரர்கள் சொல்வது இருக்குல்ல. கோர்ஸ் கரெக்ஷன் என்ன சார்? இங்கேயாவது நான் மறுபடியும் கேள்விக்குள்ளேயே வரேன். நாங்க அணி அமைச்சிட்டோம், நாங்க களத்துக்கு போறோம், ரிப்போர்ட் ஜூன் 5க்குள்ள கொடுங்கன்னாச்சு. இங்க எல்லாமே இன்னமும் ஸ்பீக்கரை பார்க்கணும், கவர்னரை பார்க்கணும், யாருக்கு யாராவது அமைச்சர் ஆவார்களா தாவேக்காவே, இந்த குழப்பங்கள் தானே சார் நீடிக்குது. வாட் இஸ் தி கோர்ஸ் கரெக்ஷன்? நீங்க இந்த கேட்ட கேள்விக்கு போயிட்டு நான் மெயின் பாயிண்ட்டுக்கு வரேன். அது வரைக்கும் என்ன கொஞ்சம் குறுக்கிடாம அனுமதிங்க. 2 தலைவர்கள் எடுத்துக்க, மு.க. ஸ்டாலின் சிட்டிங் முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமிங்கிற எதிர்கட்சி தலைவர். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டிலேயே 98,000 ஓட்டு அதிகம் வாங்கி ஜெயிக்கிறார். சிட்டிங் திராவிட மாடல் நாயகர் பாத்தீங்க அப்படின்னா தோல்வியை தழுவுறார். இதை விட மக்கள் வேற என்ன சார் உங்களுக்கு தெளிவான செய்தி சொல்லுவாங்க? நான் அதிமுக தோல்வியை நியாயப்படுத்தல. அந்த விஷயத்தை நான் கடந்து அடுத்த விஷயத்துக்கு வரேன். அதாவது இருமுனை போட்டின்னு எனக்கு முன்னாடி பேசுற நண்பர் சொன்னாரு. இன்னமும் இங்க ஒண்ணு கட்டமைக்கிறாங்க சார். இருமுனை போட்டி தான் நான் ஒத்துக்கிறேன். 2026 மே 4ஆம் தேதி பொட்டியை திறந்ததுக்கு அப்புறம் இருமுனை போட்டிங்கிறது விஜய் சென்ட்ரிக். இந்த உண்மையை மறுத்துட்டு இன்னமும் இங்க கதை கட்டிக்கிட்டு திமுக அண்ணா திமுகன்னு கதை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கதை எடுபடாது. இனி நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ விஜய் சென்ட்ரிக். அவரோட ஸ்பைக் எவ்வளவு கீழே போனாலும் 25% வாக்குகளை வச்சிருக்கிற தமிழகத்தின் நம்பர் 1 பிரதான கட்சி தாவேகா அப்படிங்கிற இந்த உண்மையை முதல்ல உங்க மைண்ட்ல ஏத்திக்குங்க. நம்பர் 2 இடத்துக்கு யார் வரப்போறா, யார் தக்க வச்சுக்க போறாங்கிறது தான்
இனிமேல் 75 வயசான திமுகவா 53 வயசான அண்ணா திமுகங்கிறது தான் கேள்வி. அதை விட்டுட்டு சார் குழந்தை லாலிபாப்பு ஒரு எலெக்ஷன்ல வந்துட்டார், எவ்வளவுதான் அவர் கீழே போனாலும் தமிழக அரசியலில் தவிர்க்கப்பட முடியாத ஒரு சக்தி விஜய்ங்கிற உண்மையை முதல்ல புரிஞ்சுக்க. நம்பர் 1. அதிமுக மேல நீங்க சொல்ற சவால் நான் ஒத்துக்கிறேன். கல்ட்டு மேனியா உள்ள சுனாமி அலை விஜயை எதிர்த்து அதிமுக போராடணும். நம்பர் 1. உட்கட்சி துரோகிகள் நீங்க சொன்னீங்களா, அதாவது இந்த கட்சியில இருந்து போய் விஜய்க்கு நாங்க வாக்களிச்சு அதிமுகவை வாழ வைக்கிறேன்னு கொலை துரோகிகள் ஒரு புது ரூட் கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா, அந்த உட்கட்சி துரோகிகளை எதிர்கொள்ள வேண்டும். 3 மாசத்துல விஜய் உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்க போறாரு சார். நிக்கிறதுக்கு ஆள் இருக்காது திமுகவுல. அதே நிலைமை தான் அதிமுக வரும். இந்த நிலைமை நீடிச்சுன்னா சுனாமி அலை போல் ஜெயிப்பார். சோ அந்த உள்ளாட்சி தேர்தல் ஸ்டாலின் அவர்கள் தொண்டர்கள்கிட்ட பேசும்போது இந்த ஆட்சி முழு டேர்மை கம்ப்ளீட் பண்ண போறதும் இல்லை, 2029 ஒரு தேர்தலும் வரலாம், நாம் அதை சந்திக்க போறோம், தோழாதீர்கள், வெற்றி நமக்கேன்னு சொல்லியிருக்காரு சார். அவரு 2017 எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்தப்ப இப்படி 6 மாதத்தில் கமிழும் 2 மாதத்தில் கமிழும் 2 வாரத்தில் ஜோசியரா மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு சார். விஜய் மிகச்சிறந்த அரசியல்வாதி சார். உட்கார்ந்த உடனே நிரூபிச்சார். அதிமுக தலைமையிட்ட போய் ஆதரவு கேட்காத உங்க கட்சியே தூக்குற மாதிரி உடைச்சிருக்கிறார். நான் விஷயத்தை அதுக்கு போலீங்க. 3 மாதத்தில் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலுக்குள்ள அதிமுக எழுந்து நின்று குறைந்தபட்ச வெற்றிவாது காட்டலனா அதிமுக களத்தில் காணாமல் அடிக்கப்படும். 2029 பாராளுமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் அதிமுக 2வது இடத்துக்கு முன்னேறலனாலும் அதிமுக கதம் முக்கியமான ஒரு பாயிண்ட் குறை தயவு பண்ணி அனுமதிங்க. மரியாதைக்குரிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கட்சியினுடைய ஆதரவாளன் அப்படிங்கிற முறையில் என்னுடைய வேண்டுகோள், தினகரன் தலைமையிலான அமமுகவை உடனடியாக அதிமுகவோடு இணைக்கும்னு உங்களை பணியோட கேட்டுக்கிறேன். தினகரனுக்கு பொதுச் செயலாளருக்கு அடுத்த நிலையில் உள்ள ஒரு உயரிய பொறுப்பை கொடுத்து அந்த நிலைமையை உடனடியா அவர் ஏற்படுத்தணும். அவரும் தன் ஆத்ம பரிசோதனை பண்ணிக்கணும். இத்தனை நாள் முழுவதுமா நீங்க அதிகாரம் படைத்தவரா இருந்தீங்க, ஆனா எதிர்பார்த்த வெற்றிகள் கொடுக்கல, கட்சி தொடர் தோல்விகளை சந்திக்குது. அப்படிங்கிறப்ப நீங்களும் ஒருபடி இறங்கி வரணும் அப்படின்னு உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன். மதுரை வரை எடப்பாடி பழனிசாமி, மதுரைக்கு அப்புறம் தினகரன் அப்படின்னு கட்சியில ஒரு ஒண்ணும் இல்லாத தொண்டர் பலம் இல்லாத பன்னீர்செல்வத்தை ஒரு காலத்துல இப்படி வச்சு தோத்து போன பழைய ஃபார்முலாவா இருந்தாலும் அந்த இடத்துல வயதும் அதே மாதிரி வாக்கு பலமும் உள்ள தினகரனை உங்களுக்கு அடுத்த நிலைமைக்கு கொண்டு வந்தீங்கன்னா உடனடியான பலன்களை அது தரும். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எதிரானவர் திரு எடப்பாடி பழனிசாமி உங்க மேல பொய்யான கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பமும் இதனால உடையுங்க. நான் ஒரே நிமிஷம், 40 வயதுக்கு உட்பட்டவர்களை இந்த 60 சொல்லு போனது பல்லு போனது 4 டேம் 8 டேம் ஒன்றிய செயலாளர் இருக்கிறவங்க எல்லாம் மாத்திட்டு 40 வயதுக்கு உட்பட்டவர்களை உள்ள கொண்டு சோசியல் மீடியாவில உங்க கட்சியை வளர்த்துறீங்க அப்படின்னா தான் இந்த அடுத்த ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுறேன். என்டிஏ உறவை எக்காரணம் கொண்டு முறிக்க கூடாது. விஜயோட காங்கிரஸ் கூட்டணி 2029 தேர்தல் தொடரும். எங்கள் பிரதமர் வேட்பாளர் ராகுல் அப்படி நிப்பாங்க. திமுக அனாதையா தேர்தல் களத்துல கூட்டணி இல்லாம நிக்கிறப்ப எங்கள் பிரதமர் மோடி அப்படின்னு நின்னாதான் திரு பழனிசாமி அவர்களே நீங்க அதுல ஜெயிக்க முடியும். அப்படிங்கிறத விட தமிழக பாஜக உடனடியாக சிந்தித்து அதன் தலைவராக நீங்க விரும்புறீங்களோ விரும்பி தவிர்க்கப்பட முடியாத அண்ணாமலையை கொண்டு தலைவராக்கினா அனுபவம் வாய்ந்த எடப்பாடி பழனிசாமி, தென்மண்டல தளபதி தினகரன் 2 பேரும் சேர்ந்து அதிமுகவை காப்பாற்றணும். விஜயோடு எதிர் சமர் செய்யும் அண்ணாமலை 3 பேரும் சேர்ந்தீங்கன்னா தான் நீங்க விஜயை வீழ்த்த முடியுங்க. புரிஞ்சுக்கிறேன். இறுதி கருத்து சேலம் மணிகண்டன் தான் கேட்கணும் சார். இனிமே திராவிட கட்சிகளுக்கான அந்த ஃபியூச்சர் ஆக்ஷன் ரியாக்ஷனா இருக்க போகுதா, இல்ல அவங்க ஒரு அஜெண்டா செட் பண்ணி அதற்கு தாவேகா போன்ற கட்சிகள் ஆளுகின்ற கட்சிகள் ரியாக்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வருவாங்களா? who is going to act first, who is going to react next? அதாவது தமிழகத்துல எப்பயுமே பாத்தீங்கன்னா பைபோலார் பாலிடிக்ஸ் தான். ஒரு காலத்துல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இருந்தாங்க, அது காங்கிரஸ் திமுக மாறிச்சு. அதிமுக வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் வெளியேற்றப்பட்டு திமுக அதிமுக மாறிச்சு. இன்னைக்கு விஜய்ங்கிற ஒரு நம்பர் 1 சென்ட்ரிக்கு அவர் வந்திருக்கிறப்ப இந்த 2 கட்சியில ஏதோ ஒரு கட்சி தான் இனிமேல் இருக்க போகுது. நான் என்ன சொல்றேன்னா சார், திமுக பைபிள்ல புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு சொல்லுவாங்க. திமுகவுடைய புதிய ஏற்பாடு தான் தாவேகா. இவங்க என்ன கொள்கையோ காப்பி பேஸ்ட் அதே தான் அவர் வச்சிருக்கிறார். அப்படிங்கிறப்ப
எல்லாமே ஒன்றிய அரசு, புதுவை அரசு, CAA எதிர்ப்பு, டீலிமிட்டேஷன் அந்த மாதிரி விஷயத்த சொல்றேன். திரு எடப்பாடி பழனிசாமி முதல்ல ஒன்ன புரிஞ்சுக்கணும். இப்ப 3வது இடத்துல நீங்க இருக்கிற நீங்க 2வது இடத்துல இருக்கிற திமுகவை முதல்ல வீழ்த்த வேண்டும். இந்த நாங்களும் திமுகவும் அங்காளி பங்காளி இந்த வார்த்தையை விட்டு தள்ளுங்க. எம்ஜிஆருக்கு செய்யற பச்சை துரோகம். உங்களுடைய குல எதிரி திமுகங்கிறத முதல்ல மைண்ட்ல நிறுத்திக்கிட்டு 2வது இடத்துல இருக்கிற திமுகவை அழிச்சு நீங்க இந்த உள்ளாட்சி தேர்தலையோ பாராளுமன்ற தேர்தலையோ 2வது இடத்துக்கு வந்தீங்கன்னா தான் 2031 நடக்கிற இடத்துல உங்க கட்சியை நீங்க விஜயா நானாங்கிற இடத்துக்கு கொண்டு வர முடியும். திமுக வெளியேற வேண்டிய தருணம் இது. இது பாத்தீங்கன்னா ரொம்ப துரதிருஷ்டவசமா அதிமுக 3வது இடத்துக்கு போச்சு. எடப்பாடி பழனிசாமி முதலில் திமுகவை வெல்ல வேண்டும். 2031 விஜயா நானான்னு பாக்குறதுக்கு இந்த திராவிடங்கிற பேர்ல நான் ஒண்ணு கேக்குறேன். இந்த நீட் எல்லாம் உண்மையாலுமே தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ் எடுக்கிறாங்க. பொய் பிம்பம். இந்த திமுக புடிச்சு வச்ச பிம்பத்துக்கு பின்னாடி போகாதீங்க பழனிசாமி. கரெக்ட் பாலிடிக்ஸ், இளைஞர்கள் பாலிடிக்ஸ் வாங்க. இந்த திராவிடங்கிற பேர்ல நீங்களும் தூக்கி சுமக்காதீங்க. நன்றி.